வணக்கம். விநாயகரை பற்றிய இந்த தொடர் உரையில் நாம் விநாயகரினுடைய அந்த ஆனைத்தலைக்கு ஏன் யானைத்தலை விநாயகர் பெற்றிருக்கிறார், அவரினுடைய இந்த உருவ அமைதியினுடைய காரணம் என்ன, இது போன்ற பல மானுடவியல் நோக்கிலான கேள்விகள் நம் முன் வைக்கப்பட்டு வருகின்றன. புராணங்களை தொடர்ந்து, அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதிக்குமான இந்த யானை வடிவிலாக அவர்கள் புணர்ந்து தோன்றிய ஒரு குழந்தையாக விநாயகரை பார்ப்பது என்ற சம்பந்தர் சொல்லுகின்ற அந்த கருத்தை தாண்டி இதனை நாம் சில மானுடவியல் சமூகவியல் நோக்கில் பார்க்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த யானைத்தலை என்பது ஒரு குலச்சின்னமாக பழங்குடி சமூகத்தில் இருந்திருக்கிறது. அதாவது யானையை குலச்சின்னமாக கொண்டவர்கள் யானை தலையை உடைய தலைவனை அவர்கள் வணங்குவது மரபு. அதாவது இந்த குலச்சின்னம் என்பது என்னவென்றால், ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு சின்னம், அதாவது ஒரு விலங்கோ ஒரு பறவை இனமோ அல்லது ஒரு தாவர வகையோ அது குலச்சின்னமாக விளங்கும். அதைத்தான் அவர்கள் வழிபடுவார்கள். அதுவே அந்த வழிபாடு கடவுளாக அவர்களுக்கு அந்த குடிகளுக்கு இருக்கும். இந்த குலச்சின்னம் என்பது பொதுவாக ஏன் பறவைகளாகவும் தாவரங்களாகவும் விலங்குகளாகவும் இருக்கின்றனவென்றால், அவைதான் ஆதியில் அவர்களுக்கு, அந்த பழங்குடி சமூக கூட்டமைப்புகளுக்கு உணவாக இருந்தது. எனவே உணவு தேடும் சமூகத்தில் எது அந்த குடிகளினுடைய பசியை ஆற்றியதோ அதுவே அவர்களினுடைய தெய்வம். எனவே உணவே பிரதானம், உணவே பிரம்மம் என்பதாகத்தான் யக்ஞவல்கியரும் முதலில் கூறியிருக்கின்றார். ஆக இந்த கருத்தின் அடிப்படையில் உணவாக எது அவர்களுக்கு வேட்டையில் கிடைத்ததோ, ஏன்னா உணவு தேடும் சமூகம் உலகம் முழுவதும் ஒரு வேட்டை சமூகமாகவே இருந்தது. அந்த நிலையில் வேட்டை கடவுளாகத்தான் நாம் சிவபெருமானையும் பார்க்கின்றோம். அவருடைய ஆடைகளும் அணிகலன்களும், அவர் கையில் வைத்திருக்கின்ற மானும் மழுவும் அவர் ஒரு வேட்டை சமூகத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய குறவர் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சைவ பரம்பொருளாக அவரை மிக உயர்த்தி பேசுகின்ற தன்மையில் இருந்து நாம் இந்த நிலையில் உலகியல் நோக்கில் உலகாயுத போக்கில் ஒரு மானுடவியல் பார்வையில் பார்க்கும் பொழுது இந்த தன்மையை நாம் சிவபெருமானுக்கு எவ்வாறு ஏற்றி கூறுகின்றோமோ அதே வகைதான் நமக்கு விநாயகருக்கும் பொருந்தி வருகின்றது. அந்த வகையில் நாம் ஏற்கனவே இந்த ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றோம். யானை தலை கடவுள் என்பது யானையையே குறிப்பிடுகின்றது என்பதுதான் இந்த குலச்சின்னம் கூறக்கூடிய ஒன்று. இந்த குலச்சின்னம் யானையாக கொண்டவர்கள் அதையே வழிபடுபவர்கள், இம்மாதிரி அதையே தலைவனாக கொண்டவர்கள், அந்த குலத்தின் தலைவனை இவ்வாறாக அவர்கள் உருவகித்து கொள்வது மரபு. அதாவது யானை தலையையும் மனித உடலையும் கொண்டவாறு அவர்கள் உருவகித்து கொள்வது ஒரு மரபாக இருக்கின்றிருக்கிறது. வட இந்தியாவில் பல குலச்சின்னம், அதாவது டோட்டமிக் சிம்பல் என்று அதனை குறிப்பிடுவார்கள் ஆங்கிலத்தில், இம்மாதிரியான பல குலச்சின்னங்களை உடையவர்களை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஆமையை குல சின்னமாக கொண்டவர்கள் காஷியபர்கள் என்று, இது போன்று பல விலங்குகளை, கடல்வாழ் விலங்குகளை மற்றும் நிலம் வாழ் உயிரினங்களை, தாவரங்களை, இவையை எல்லாவற்றையும் குலச்சின்னமாக கொண்டவர்கள். குறிப்பாக நாம் மற்றொன்றையும் இந்த குலச்சின்னத்திற்கு ஒரு சான்றாக நாம் சங்க இலக்கியத்தில் எடுத்து பார்க்கலாம். ஒன்று பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தது. பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்ததை நாம் அவனுடைய கொடைத்தன்மையில் ஒரு உச்ச நிலையை, அறியாமடம் என்று சொல்லுகின்ற அறிஞர்கள் போற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய தன்மையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பழனிக்கு அருகிலுள்ள பொருந்தல் என்ற ஊரில் நடந்த அகழாய்வில் பெருங்கல் ஈம சின்னங்களில் கிடைத்த ஒரு பானையோட்டில் மயிலினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த பகுதி தான் வையாவி பெரும்பேகனுடைய வையாவி நாடு. அவனுடைய தலைமையில் ஆட்சி நடந்த அந்த பகுதியில் மயிலினுடைய பொறிப்பு, அதாவது அந்த ஓவியம் வரையப்பட்ட ஒரு பானையோடை 2010களில் அகழாய்வில் இருந்து கண்டறிந்தனர். இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. ஏன் மயிலுக்கு போர்வை கொடுத்தான்? அந்த மலையில் எல்லா உயிரினங்களும்
மயிலை விட சிறிய உயிரினங்களும் கூட மலையில் நடுங்கிக் கொண்டிருக்கும் அல்லவா, குளிரில் நடுங்கும் அல்லவா. ஆக மயிலின் மீது மட்டும் என்ன பேகனுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் என்ற ஒரு கேள்வியை நாம் முன்வைத்தால் அதற்கு விடை கூறுவதாகத்தான் இந்த பொருந்தில் அகழாய்வில் கிடைத்த இந்த மயில் உருவம் பொறித்த பானையோட்டினை நாம் விடையாக வைக்கலாம். காரணம் என்னவெனில், வையாவி பெரும்பேகனுக்கு மயில் ஒரு குலச்சின்னமாக இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கின்றனர். இது புறந்தள்ளத்தக்கதல்ல, இது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்றாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அவ்வாறே நாம் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியினுடைய அந்த கொடைத்தன்மையும் நாம் பார்க்கலாம். இதை எல்லாவற்றையும் தாண்டி நன்னனுடைய அந்த பெண் கொலை புரிந்த அந்த நன்னன், அவனுடைய அந்த செயல், ஒரு மாம்பழத்திற்காக அவன் இவ்வாறு ஒரு பெண்ணை கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஏனென்றால் அது அவனுடைய காவல் மரம், மாமரம் அவனுடைய காவல் மரம், மற்றும் அது அவனுடைய குலச்சின்னமாக இருந்திருக்கிறது. குலச்சின்னத்திற்கு எவரொருவர் ஊறு விளைவிக்கின்றனோ அவர்களை தண்டித்தல் என்பது ஒருவனுடைய கடமை, அந்த குலத்தை சார்ந்தவனுடைய கடமை என்பது பழங்குடி சமூகங்களின் ஒரு தொல்மரபு. அந்த நிலையில்தான் நன்னனும் இந்த செயலை செய்திருக்க வேண்டும் என்று மானிடவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த யானைத்தலை கடவுள் என்பது யானையை குலச்சின்னமாக கொண்டவர்களினுடைய தலைவனாக, அந்த கணத்தினுடைய பதியாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அப்படியெனில் யானையை குலச்சின்னமாக கொண்டவர்கள் யானையை அடக்கக்கூடியவர்கள், யானையை முதலில் வேட்டையில் வென்றவர்கள், யானையை வேட்டையில் முதலில் கொன்று அதனையே தங்களுடைய உணவாக புசித்த அந்த பழங்குடி வேட்டை சமூக மக்கள். அந்த நிலையில் அவர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பின்பு தாங்கள் எதை வேட்டையிலிருந்து பெற்றார்களோ அதுவே அவர்களுக்கு வழிபடு பொருளானதால் அதனை அவர்கள் உண்பதில்லை. மேலும் அந்த வேட்டையில் அவர்கள் ஈடுபடுவதும் இல்லை. அதனை வழிபடும் சின்னமாக மட்டுமே வைத்து கொண்டார்கள். அந்த நிலையில்தான் கணபதி என்ற இந்த கடவுள், யானைத்தலை கடவுள் வழிபடு நிலையில் இருந்தார். அதனால்தான் அவர் கையில் யானை வேட்டைக்குரிய அங்குசமும் பாசமும் கருவியாக இருக்கின்றது என்ற கருத்தை தேவி பிரசாத் அவர்கள் முன்வைக்கின்றார். இந்த உலகாயுதம் என்ற நூலில், உலகாயுதம் என்ற தத்துவ நூலே உலகியல் நோக்கில் ஒரு கருத்தியலை எதிர்கொள்வது என்ற மையத்தில்தான் அது நோக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது. மற்றொன்று, வட இந்தியாவில் மதங்கர்கள் என்ற யானையை குலச்சின்னமாக கொண்ட இந்த அரசு, ஒரு பேரரசு இருந்தது. அந்த அரசு மிகவும் வலிமையுடன் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இவை எல்லாவற்றையும் ஏகே குப்தே அவர்கள் எவ்வாறாக இந்த பழங்குடி கடவுளான இந்த ஆனைத்தலை கடவுள் சாமானிய உழைக்கும் மக்களோடு அவர் ஒரு வழிபாட்டு நிலையில் இருந்தார், அவர்களோடு எவ்வாறு எளிய நிலையில் ஒரு வழிபடு கடவுளாக இருந்தார் என்பதை பற்றி அவர் குறிப்பிட்டு இருந்தார் என்பதை நாம் முன்பே பார்த்தோம். அந்த வகையில் யானையினுடைய அந்த குலச்சின்னம், யானை கடவுள், அவருக்கான அந்த வாகனம், சரி, நாம் எது குலச்சின்னமோ அதுவே அவர்களுடைய தலையில் வைக்கப்படும். இப்பொழுது நீங்கள் எகிப்திய பேரரசை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்களுடைய தலையில் நாகமுடி இருக்கும். அவர்கள் எகிப்தியர்கள் நாகத்தை குலச்சின்னமாக கொண்டவர்கள். இது ஒரு மரபு, ஒரு பழங்குடி மரபு. அதே நேரத்தில் எந்த குலத்திற்கு எந்த குலம் எதிரிகளாக இருக்கின்றதோ அந்த குலச்சின்னத்தை அவர்கள் காலடியில் போட்டுக்கொள்வது வழக்கம். அதாவது அதை வாகனமாகவோ அல்லது அதனை ஒரு தங்களுடைய பாத அணிகளில், செருப்புகளில் ஓவியமாக வரைந்து கொள்வதெல்லாம் எகிப்திய பேரரசில் நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தங்களுடைய எதிரிகளினுடைய ஓவியங்களை தங்களுடைய காலணிகளில் வரைந்து வைத்திருந்தனர். அந்த வகையில் இந்த யானைத்தலை கடவுளான கணபதிக்கு எவ்வாறு இந்த மூஞ்சூறு என்ற எலி வாகனமாக ஆனது என்பதை பற்றி நமக்கு தொன்ம கதை ஒன்று இருக்கிறது. ஏற்கனவே கஜமுகா சுரனை விநாயக பெருமான் சம்ஹாரம் செய்வதற்காக, கயாசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக சிவபெருமான் அவரை தோற்றுவித்தார் என்று சிவபுராணம் குறிப்பிடுகிறது. அதை தாண்டி நமக்கு இந்த எலி, மூஞ்சூறு என்ற இந்த எலி விநாயகருக்கு வாகனமாக இருப்பதை பற்றியும் சில தொன்ம கதைகள் இருக்கின்றது. அந்த வகையில்
இந்த தொன்மத்தை தாண்டிய ஒரு சமூகவியல் போக்கில் நாம் பார்க்கும் பொழுது ஏகே குப்தே அவர்களினுடைய அந்த வரலாற்று ஆய்வு ஒரு முன்னெடுப்பாக இருக்கின்றது. அதாவது நிலங்களில் விவசாய நிலங்களை வந்து சீர்திருத்தும் பொழுதும் அந்த ஆணை கட்டி போரடித்தல் என்று சொல்லுவோம். ஆணை கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி, அதாவது மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று ஒரு நாட்டார் சொலவடை உண்டு. அப்போ அந்த ஆணையை கட்டி அவர்கள் அந்த உழவு செய்த பின்பு அந்த அறுவடையை வந்து அதிலிருந்து நெல்மணிகளை கோதுமை போன்ற தானியங்களை வந்து பிரித்து எடுப்பதற்கு யானையை கட்டி அதனை வந்து மிதிக்க செய்தல் என்று ஒரு மரபு. பொதுவாக யானை உழவு தொழிலில் முழுமையாக இருந்தது என்பதற்கு பல சான்றுகள் நமக்கு கிடைத்து வருகின்றது. அந்த வகையில் இது ஒன்று. அப்போ இந்த உழவர்களுக்கு பெரும்பான்மையான எதிரிகளாக கருதப்படுவது எலிகள் தான். ஆக இந்த நோக்கில் ஏகே குப்தே அவர்கள் ஏன் எலி வந்து யானைக்கு வாகனம் ஆகியது, ஏனென்றால் அது எதிரி, இதை வந்து அவர் அதை வென்று அதனை தன்னுடைய காலடியில் போட்டு கொண்டார், வாகனமாக ஆக்கி கொண்டார் என்பதாக அவர் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அதன் பின்பு ஹஸ்தகும்பா என்ற இடத்தில், ஹஸ்திகும்பா என்று சொல்லப்படுகின்ற வட இந்தியாவில் உள்ள அந்த ஒரு கல்வெட்டு நான் வந்து மூசிகர்களை வென்றேன் என்று குறிப்பிடுகின்ற ஒரு கல்வெட்டு இருக்கிறது. மூசிகர்கள் வந்து எலியை குலச்சின்னமாக கொண்டவர்கள். இந்த மூசிகர்களை வென்றவர்கள் யார் என்றால் அவர்கள் யானையை குலச்சின்னமாக கொண்ட, அதாவது ஹஸ்தி கும்பா என்பது யானையின் மத்தகம் என்ற பொருள். யானையினுடைய மத்தகத்தை வந்து ஒரு வழிபடு தெய்வமாக கொண்டவர்கள், யானையவே குலச்சின்னமாக கொண்டவர். அவர்கள் மூசிகர்களை வென்றேன் என்று அவர்களுடைய அரசன் வந்து குறிப்பிடுகின்ற ஒரு கல்வெட்டை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் நாம் நோக்கும் பொழுது இந்த எலி கூட்டத்தாருக்கும் இந்த யானை கூட்டத்தாருக்குமான ஒரு முரண்பாட்டில் எலி கூட்டத்தார் தோற்றோடினர், ஆதலால் எலி வந்து யானைக்கு வாகனமாகியது என்ற நிலையில் நாம் வந்து இந்த கூட்டம் மற்றும் குலம் மற்றும் குலச்சின்னம் என்ற இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது எப்படி விநாயகருக்கு எலி ஒரு வாகனமாக மாறியது என்பதை வந்து நாம் ஒரு குறிப்பிட்டு கூறலாம். அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த நம்முடைய இந்த தமிழகத்தினுடைய பண்டைய விநாயகரை பற்றிய சிற்பங்களில் 1-2 இடங்களில்தான் வந்து நமக்கு இந்த எலி மூஞ்சூறு என்ற இந்த எலி வாகனம் காட்டப்பட்டு இருக்கிறது. மற்ற வகையில் அவர் வந்து ஒரு தாமரை பத்மாசனத்தில் அவர் அமர்ந்த நிலையில் காட்டப்பட்டது தான் காலத்தால் முந்தைய சிற்பங்களாக நமக்கு இருக்கின்றது. மிக ஒரு எளிமையான தோற்றத்தில் ஒரு நல்ல மனித உடல் வாகில் யானை தலையை கொண்ட நிலையில் முரச்செவிகள், அவருடைய செவிகள் வந்து முரத்தை போன்றவை என்பதாகத்தான் நாம் வந்து அந்த சிற்ப உருவமைதிலும் பார்க்கின்றோம். மற்றும் அந்த வாரணஞ்செவி என்ற இலக்கிய சொற்களும் வந்து அதைத்தான் குறிப்பிடுகின்றன. இப்போது ஒரு அகன்ற முரத்தை போன்ற ஒரு 2 செவிகளை உடையவராக, 2 கைகளை உடையவராக, இப்போ நீங்கள் பாண்டியருடைய பல குடைவரைகளில் 2 கைகளை உடையவராகத்தான் கணபதி காட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஏனென்றால் கணபதி என்ற கடவுளினுடைய தன்மை எவ்வாறு வந்து ஒரு பழங்குடி சமூகத்தினுடைய தலைவன் என்ற நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பெருந்தெய்வ உயர்நோக்கு நிலைக்கு சென்று கொண்டிருந்தார் என்ற தன்மையைத்தான் நாம் இந்த 2 கை உடைய அந்த சிற்பங்களை நோக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலில் 2 கைகள், அந்த 2 கைகளில் அவர் ஒரு கையில் வந்து மாதுளங்கண்ணி அல்லது விளாம்பழம் இது போன்ற ஒன்றை கையில் பிடித்திருக்கிறார். மற்றொரு கையில் அவர் ஒடித்த கொம்பினை கையில் வைத்திருக்கிறார். இந்த ஒடித்த கொம்பு என்பது ஒரு முக்கியமான ஒன்று. அதை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை என்று திருமூல திருமந்திரத்தில் மிக அழகாக குறிப்பிடுகின்றார். அதாவது சந்திரனுடைய இளம் பிறையை போன்ற வளைந்த வடிவ கோடுடைய அந்த தந்தத்தை உடையவரான என்ற தன்மையில் அவருடைய அந்த தந்தத்தின் அழகு போற்றப்படுகிறது. அதை ஒடிக்கின்ற ஒரு தன்மை, ஒடித்து கையில் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கின்றோம்.
இந்த நிலையில் கணபதியினுடைய இந்த சிற்பங்கள் ஒரு அதாவது பிற்கால சோழர்கள் காலத்தில், பிற்கால பாண்டியர்கள் காலத்தில், விஜயநகர நாயக்கர்கள் காலத்தில் எழுப்பப்பட்ட விநாயகர் சிற்பங்களை போன்ற வடிவமைப்பில் இல்லாமல் ஒரு ஒரு இயல்பான நிலையில், மிகவும் நளினமான நிலையில், அது மிகவும் ஒரு அழகியல் உணர்வோடு, அந்த அழகியல் உணர்வும் யதார்த்த போக்கோடு, அதுதான் இந்த சிற்பத்தினுடைய முக்கிய தன்மையாக நாம் பார்க்கின்றோம். 32 வகை கணபதிகளை ஆகமம் குறிப்பிடுகின்றது. எந்த ஒரு கணபதி நிலையை எடுத்துக்கொண்டாலும் தமிழக சிற்பத்தை பொறுத்தவரை அதனுடைய அந்த ஒரு மந்தகாசம் என்பது மிகவும் ஒரு மனமுருகியல் உணர்வை கொடுக்கக்கூடிய தன்மையினதாக தான் இருக்கின்றது. தமிழக சிற்பங்களை பொறுத்தவரை நமக்கு அதனுடைய எழிலார்ந்த வடிவங்கள் குறிப்பிடத்தக்கவை. அதாவது நீங்கள் ஒரு கொடூரத்தன்மை வாய்ந்த, அதாவது ஃபெரோசியஸ் காட் அண்ட் காடஸஸ் என்று சொல்வார்கள், காளி, பைரவர், இது போன்ற கடவுளர்கள். இந்த கடவுளர்களினுடைய சிற்பங்களை அமைக்கும் பொழுதும் அவர்களுடைய முகத்தில் ஒரு அழகான நளினமான ஒரு புன்னகை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சோழர்களுடைய அந்த பைரவருடைய சிற்பங்களில் மிக அழகான அவர் கையில் அவர் வைத்திருக்கின்ற அந்த கபாலம் மற்றும் அந்த சூலம், டமருகம், அவர் இடையில் அணிந்திருக்கின்ற அந்த நாகாபரணம், இது போன்ற அவருடைய அந்த எரிசடை, இது போன்ற தன்மையில் அவர் ஒரு ஃபெரோசியஸ் காடாக காட்டப்பட்டிருந்த பொழுதும் அவருடைய அந்த முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு சாந்தம், அமைதி தவழுகின்ற, ஒரு புன்னகையுடன் கூடிய மனமுருகியலை வரவழைக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் பார்க்கின்றோம். இதே தான் நம்முடைய காளி வடிவிலான சிற்பங்கள், கொற்றவை வடிவங்களிலும் நாம் நிசும்ப சூதனி என்ற வடிவங்களிலும் நாம் பார்க்கின்றோம். இது தமிழக சிற்பங்களின் தனித்துவம் என்பது தான் நம்முடைய கருத்து. அதாவது அந்த சிற்பங்களை அந்த தன்மையிலே காட்டாமல் ஒரு யதார்த்த வாழ்வியல் போக்கில் அச்சிற்பங்களை அமைத்தல், அதோடு அதில் ஒரு கருணையும் அன்பும் எழிலும் அமைதியும் தவழுகின்ற ஒரு பண்பை காட்டுவது. உருவ அமைதியில் வெறுமனே அழகு மட்டுமல்லாமல், தாள கட்டுமான அளவுகள் மட்டுமல்லாமல், பண்பு நலன்களையும் அந்த சிற்பங்களோடு ஏற்றி கூறுதல் என்ற இந்த தமிழக சிற்பங்களின் தனித்துவ தன்மையை நாம் கணபதி சிற்பத்தில் பார்க்கின்றோம். கணபதி நேராக அமர்ந்த நிலையில் அவர் இல்லை. ஒவ்வொரு குடைவரைகளிலும் ஒவ்வொரு கோணத்தில் அவர் அமர்ந்திருக்கின்றார். ஒரு அழகான குழந்தை, ஒரு கொழு கொழு என்று இருக்கின்ற ஒரு குழந்தை அப்படியே அமர்ந்திருக்கின்ற ஒரு தன்மையை அரிட்டாப்பட்டி குடைவரையில் உள்ள அந்த கணபதி சிற்பத்தை பார்க்கும் பொழுது நாம் அப்படியே அந்த குழந்தையை ஒரு 4 வயது 3 வயது குழந்தை அமர்ந்திருக்கின்ற ஒரு கோலமாகத்தான் நாம் அதை பார்க்கின்றோம். அதை மிகுந்த அழகியல் உணர்வோடு பார்ப்பவர்கள் அதனை அப்படியே அள்ளி கொண்டு தூக்கி கொண்டு வீட்டுக்கு சென்று விட வேண்டும் என்ற மனநிலையில் தான் அதை ரசிப்பார்கள். அது போன்ற ஒரு கலைத்தன்மை உடையதாக மிகவும் இயற்கையான முறையில் அந்த சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன. பொதுவாக இந்த சிற்பங்களை பொறுத்தவரை, விநாயகர் சிற்பங்களை பொறுத்தவரை பல்லவர் காலத்திலேயே விநாயகருடைய சிற்ப வழிபாடு தொடங்கிவிட்டது. அது சிற்றாலயங்களில், சுற்றுகளில், திருச்சுற்றுகளில் விநாயகருக்கான ஒரு தனி கோட்டம் மாதிரி அமைக்கப்பட்டு அதில் அவரை புடைப்பு சிற்பமாக அமைத்தலை நாம் காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் ராஜசிம்மன் எடுப்பித்த அந்த கோயிலில் நாம் பார்க்கின்றோம். இது முதல் நிலை சிற்பம். அதன் பின்பு அதற்கு இணையாக கிபி 8ஆம் நூற்றாண்டில் அதே காலகட்டத்தில் பாண்டியர்கள் எடுப்பித்த குடைவரைகளில் தான் நான் இப்பொழுது கூறிய இந்த 2 கை உடைய மிக அருமையான ஒவ்வொரு குடைவரைகளும், அதாவது மலையடிப்பட்டி மற்றும் குரத்தியறை, குன்னத்தூர், குன்றக்குடி, செவல்பட்டி, இது போன்று பல குடைவரைகள், பாண்டியருடைய குடைவரைகள் 8ஆம் நூற்றாண்டில் எடுப்பிக்கப்பட்டவை. இந்த குடைவரைகளில் எல்லாம் தவறாது இடம்பெற்ற ஒரு கடவுள் கணபதி தான் என்பது நமக்கு அப்போ கணபதியினுடைய வழிபாடு பாண்டியர்களுக்கு மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. அதோடு இந்த குடைவரைகளில் பெரும்பாலான குடைவரைகள் இப்பொழுது காலத்தால் முந்தைய கணபதியின் உருவமான பிள்ளையார்பட்டியில் இருக்கின்ற அந்த கணபதி, அதன் பின்பு மகிபாலன்பட்டியில் இருக்கின்ற கணபதி, செவல்பட்டி,
இது போன்ற பல விநாயகர் உருவங்கள் இந்த சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், இந்த 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் தான் இந்த குடைவரைகள் இருக்கின்றன. இந்த குடைவரைகளில் தான் இந்த விநாயகரனுடைய வழிபாடு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதாவது வரிச்சியூர் குடைவரை, இது போன்று பல ஒவ்வொரு குடைவரைகளிலும் மிக அழகாக விநாயகர் சிற்பம் இருக்கிறது. ஏன் இந்த குடைவரைகளில் விநாயகருக்கு பாண்டியர்கள் முக்கியத்துவம் கொடுத்தனர் என்பது மிக முக்கியமான கேள்வியாக நம் முன் எழுகிறது. இந்த கேள்விகளினுடைய பதில்களை நாம் மேற்கொண்டு வரும் உரைகளில் பார்ப்போம். வணக்கம்.